மனிதர்கள் நம்மை குறித்து அவதூறு பேசும் பொழுது நமக்காக பரிந்து பேச தேவன் வருகிறார். பவுலாக மாறின சவுலை குறித்து அனனியா தீர்க்கதரிசி அவன் சரியில்லை என்று தேவனிடம் சொல்லும் பொழுது தேவன் சொல்லுகிறார், உனக்கு தெரியாது, இப்பொழுது அவன் என்னை தேடுகிறான் என்று சொல்லி. ஒருவேளை நீங்களும் நானும் இந்த இயேசு கிறிஸ்துவை தேடும் பொழுது உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பரிந்து பேசுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை நமக்கு முதுகுக்கு பின்னால் நாம் இல்லாத இடங்களிலே நமக்கு எதிராக காரியங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிற ஒரு தேவன் உண்டு. இவர் வாக்கு மாறாத தேவன், முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல, இவர் இருதயத்தை பார்க்கிறார். இன்னைக்கு உங்கள் சூழ்நிலைகள் என்ன? ஒருவேளை உங்கள் சூழ்நிலைகளினாலே ஒருவேளை நீங்கள் கவலையோடு இருப்பீர்கள் என்று சொல்லலாம். உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக இந்த வார்த்தையை சொல்கிறேன். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். இப்படியாக அனனியாவிடம் பவுலுக்காக பரிந்து பேசின தேவன் அதோடு நிறுத்தவில்லை, பவுலை பயன்படுத்துகிறார். அவனை பயன்படுத்தி பெரிய காரியங்களை செய்கிறார். ஒருவேளை இன்னைக்கு உங்களை குறித்து சில தவறாக பேசுவார்கள் என்று சொன்னால் கவலைப்படாதீர்கள். உங்களுக்காக உங்களை டிஃபெண்ட் பண்ணும்படியாக காட் கம்ஸ் ஃபார் யுவர் டிஃபென்ஸ் when you look for God. ஆண்டவரை நீங்கள் தேடும் பொழுது உங்களுக்காக பரிந்து பேசவும், உங்களுக்காக யுத்தம் பண்ணவும், உங்களை பயன்படுத்தவும் இயேசு கிறிஸ்து போதுமானவராய் இருக்கிறார். உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். நானே பதிலளிப்பேன் என்று சொன்ன தேவன். He will fight the battle for you. He will defend you. He will use you. Take care. God bless.